தம்பி இங்க வாப்பா. ஒரு 50 அருவா, ஒரு 30 கத்தி, ஒரு 5, 10 துப்பாக்கி இதெல்லாம் நீ ரெடி பண்ணி. தம்பி நீ வாப்பா. நீ என்ன பண்ற? குடம் குடமா ரத்தம். சும்மா ரத்தம் மாதிரி ஒண்ணு கலந்து கொண்டு வந்து வச்சுக்க. படத்துல எங்கெல்லாம் எப்பெல்லாம் டைட்டில் கார்டுல இருந்து ஆரம்பிச்சு எடிட்டர் கேட்டறனா கூட ஊத்தி விட்டுரு சிஸ்டத்துல. இந்த மாதிரி எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் சிவப்பு ரத்தம் தெளிக்கணும். ஓகே, இதான் உன் வேலை. கேமராமேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கலாம் உங்க வேலையை பண்ணுங்கப்பா. நீங்க அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு மேல. என்ன யார் சார் இவர்? ரெவடி. ஹலோ, ரவுடினா ரவுடி கிடையாதுங்க. ஒருத்தன் எப்படி ரவுடி ஆகிறான், அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வரான், எப்படி வந்து குடும்பத்தோட வந்து கஷ்டப்பட்டு எங்கேயோ நிற்கிறான். அப்போ வந்து ஒரு குருமே ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு தொழிலை கற்றுக்கணும் வரான். முன்னாடி அருவாளால் எடுத்த அருவாளால் தான் சாவுன்னு சொல்ற மாதிரி கிளைமேக்ஸ் அவர் சாவுறாரா இல்லையா, எவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா அப்படிலாம் வந்து நம்ம இது பண்ணிட முடியாது. இதுல ஒரு புது விஷயத்த உள்ள வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு தெரியல. அது படம் பார்த்தா தானே தெரியும். அது எப்படி இப்படி தெரியும் பைத்தியமே? இப்ப தெரியாது. அதெல்லாம் படத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனா இப்ப இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும்னு சும்மா சாதாரணமா நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியாது. ஒரு படத்தை ஒருத்தன் எடுத்து ஒரு படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது ஒரு தாய் பிரசவத்தை வந்து முடிச்சு பிள்ளைய கொண்டு வந்து அப்பா கையில கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் மக்கள் மத்தியில கொடுக்க போறோம். சரியா? அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு கதை யோசிச்சிருக்கேன். இந்த படத்துல நம்ம முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ரத்தம் சேலி அப்படி ரத்தம் ஊத்தணும் படம் முழுக்க. எப்படி வந்து ஒரு அஜித்துக்கு ரெட்டோ, விஜய்க்கு பிகிலோ இல்ல புரியல. சரி ரைட், ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்மளும் நடிக்கணும். அப்ப நம்ம சும்மாலாம் ரவுடி ஆயிட முடியாதுண்ணே. சும்மாலாம் ரவுடியா நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம என்ன மாதிரி ரவுடி ஆகணும்? இந்த நாடு நம்மளை போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ரவுடியா இருக்கணும். அது எப்படா ஒரு நாடு ஒரு ரவுடியை போட்டுரும் நீங்க நினைப்பீங்க. அங்கதான் ட்விஸ்ட். அவன் கஷ்டப்பட்டு வரான். அவனுக்கு குடும்பம் பிரச்சனை, குழந்தை குட்டி, அம்மா அப்பாவை செத்து போயிட்டாங்க, குப்பை தொட்டில தூக்கி போட்டாங்க, 3 தம்பி இருக்கு, 2 தங்கச்சி. என்ன பண்ணுவான்? கொலை பண்ணுவான். குத்தி ரத்த தெளிக்க விட்டு காசு வாங்குவான். அப்போ ஒரு சாதாரண பையனா இருக்கானே யாரு? நான் தான். சின்ன பையனா. ஓகே, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு, அருவாள் எடுத்தவனுக்கு அருவாளால தான் சாவுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை தாண்டி உயிரோட வரானா இல்லையா? இப்ப வந்துட்டு மக்கள் என்னடா வெட்டிக்கிட்டே இருக்கான், என்னடா பொழப்பே இல்லையாடா அப்படின்னு தோணும் போதெல்லாம் பண்றீங்க. இந்த பக்கம் வரைக்கும் குடும்பத்தை காட்டி உசுரே நீதானேன்னு போடுறீங்க. இந்த பக்கம் கொலைய பண்ணி திரும்ப வரீங்க. உசுரே நீ அவ்வளவுதானே படம். ரைட்டா? இதுல அப்பப்ப நடுவுல பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு, உன் பேருக்கு கொடுத்த இதை வந்து வாபஸ் வாங்கிட்டான். என்ன பண்ண நீ? அவருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொன்னேன். இது ஏற்கனவே வேற ஒரு படத்துல சொல்லியாச்சு. இந்த படத்துல வேற மாதிரி நான் சொல்றேன். இப்படி சொல்லலாம். அண்ணா காலில் விழுந்து கெஞ்சி கேட்டேன்னு கேட்டு முடிச்ச உடனே டக்குன்னு காலில் விழுந்து அது கிடையாது. கமர்ஷியல் சினிமா அப்படி ஒன்றும் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஆர்ட் ஃபில்மோ கலந்த ஒரு கமர்ஷியலான ஒரு ரவுடி படத்தில் ஒரு ஆர்ட் கமர்ஷியல் கலந்த ஒரு படம். அதனால நம்ம இதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் கைஸ்? எவ்ரிபடி இஸ் கிளியர் வித் வாட் த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு பி அபவுட்? ஓகே, வேற ஒன்றும் போலாமா?